ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இந்த வீடியோ வெஜ் லவர்ஸ்க்காக தான். பன்னீர் ஸ்டஃபிங் கடலை மாவு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துலாமா? அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது ஓரமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பன்னீர் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலை மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கடலை மாவு உருண்டையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 3 காஷ்மீர் ரெட் சில்லி தண்ணியில் ஊற வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் எடுத்து 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிரையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலை மாவு உருண்டையை அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அதுக்கு மேலே கொஞ்சம் பன்னீரை நல்லா தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான பன்னீர் ஸ்டஃபிங் கடலை மாவு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.